இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னொரு புதிய மாதத்தை நாம் சந்திக்க, புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளுக்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகள், காரியங்களை நாம் கேட்கும்போது நாம் இந்த நாளிலே தேவனுடைய கிருபையினாலே அவருடைய தஞ்சமாய் நாம் இருக்கிறோம், அல்லது அவருடைய கோட்டைக்குள் நாம் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா தேவன் நம்மை மறந்திருப்பாரானால் இல்லையா, ஸ்தோத்திரம், நம்ம போன மாதம் நிறைய நன்மைகளை இழந்திருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் நம்மளை இன்னும் மறக்கலை. தேவன் நம்மளை இன்னும் நினைத்திருக்கிறார். நினைச்சிருக்காரா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறோம். எப்போதும் எப்போதும் நம்ம நினைவா இருக்கிறார். அதுல மாற்றமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் தேவனுடைய கிருபையினாலே ஏற்குறைய ஒரு மாதம் முழுசும் நாம் கடந்து வந்துட்டோம். இன்னொரு புதிய மாதத்தை ஜெபத்தோடு கூட ஆரம்பித்து இருக்கிறோம் இல்லையா. இந்த மாதத்தில் தொடர்ந்து ஓட ஆரம்பிங்க. ஜெபத்தோடு ஓடுங்க, வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுங்க, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட ஓடுங்க. ஏன்னா போன மாதத்தோடு இந்த மாதத்தில் நமக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கிறது. புரியுதா? ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போதும் புது புது சவால்கள் காத்திருக்கும். போன மாதம் நம்ம சந்திச்ச சவால் அல்ல, இந்த மாதம் புது சவால்கள் இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி இல்லையா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் செல்லுவோம். ஓசன்னா ஜெயமே. ஆமா, அதனால நாம் என்ன சவால்கள் இருந்தாலும் அதை சந்திக்க தேவையான கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் இந்த காலையிலே, மாசத்தின் முதல் நாளிலே நம்ம அவருடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிறோம். அவர் நமக்கு தேவையான கிருபைகளை கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். நல்ல கைதட்டுங்க. இது ஒரு ஜெபம். இந்த மாசம் ஒரு ஜெபம், ஆசாவின் ஜெபம். ஆசா ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வந்து நிற்கிறான். ஆசாவுக்கு விரோதமாக எகிப்தின் ராஜாவாகிய சேரா 10 லட்சம் காலாட்படையோடு கூட அவனை எதிர்த்து வந்து நிற்கிறான். சண்டைக்கு வந்து விட்டார்கள். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த ஆசா தேவனை சார்ந்து கொள்ளுகிறான். அல்லது தேவனுடைய உதவியை எதிர்பார்க்கிறான், தேவனுடைய ஒத்தாசை எதிர்பார்க்கிறான், ஜெபத்தை நாடி போகிறான். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபம் என்பது ஏதோ புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, இந்த ஜெபம் என்பது ஆரம்பம் முதலே அது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஜெபத்தை சார்ந்து கொண்ட மக்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார், உதவி செய்கிறார், ஒத்தாசை அனுப்புகிறார். ஜெபத்தை அசட்டை பண்ற மக்களுக்கு தேவன் ஒன்றுமே செய்வதில்லை. இங்க பாருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் ஆசாவுடைய படைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். ஏன்னா அவன் 10 லட்சம் பேரோட வரான். 10 லட்சம் பேரோட வரான். இப்பதான் ஆசா பாருங்க, தேவனே மேல கை உயர்த்திட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எத்தனை நம்புறீங்க இந்த வார்த்தையை?
அநேக சமயம் பாருங்க நம்ம வாழ்க்கையில கூட இல்லையா, நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாகவோ அல்லது எதிராகவோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் நாம் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நம்ம நினைவு கொண்டு வந்து விட வேண்டும். ஆமென். நம் ஆண்டவர் பலம் இருந்தாலும் சரி, பலம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் கை உயர்த்த வேண்டியதான். சுகம் இருக்கோ சுகம் இல்லையோ, பணம் இருக்கா பணம் இல்லையா, இல்லையா, உதவி செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காங்களா இல்லையா, எப்படியோ இந்த மாசம் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்கள் லேசான காரியமானவரே. பலமுள்ளவன் ஆண்டவரை நோக்கி பாப்பானா தெரியல, ஆனா அவனுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப பலமுள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வார். இதுதான் தாவீது ராஜா 20ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கைதட்டுங்க பார்க்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ தேவாதி தேவனுடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் இடறி விழுந்தார்கள். கவனிங்க, இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க செய்கிற ஆண்டவர். நேற்றுக்கு ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். பாஸ்டர் சுந்தரம் என்ற ஒரு தேவ மனுஷன் சென்னை ஏசிஏ திருசபையுடைய ஸ்தாபகராக இருந்தார். கர்த்தருடைய கிருபையினால அவரை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. என்னுடைய ஊழியத்தின் அழைப்புக்காக அவரிடத்தில் போன போது அவர் என் முட்டியை பார்த்துட்டு உனக்கு ஊழிய அழைப்பு இல்லை போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளோ தேவ மனுஷன். அவருடைய அடக்க ஆராதனைக்கு நான் போனேன். அப்போ கவனிங்க, அவருடைய சவப்பெட்டி சுத்திரும் அவர் முட்டி போட்டு இந்த முட்டியிருந்து விழுது பார்த்தீங்கன்னா அந்த பக்கு அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அந்த 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 பாக்ஸ் முற்றிலும். அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணமே அந்த முழங்கால் படியிட்டு தான். இன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய திருச்சபையாக ஏறக்குறைய அவர் இருக்கும் போதே ஒரு 35,000 40,000 ஒரு சர்வீஸில் அவ்வளோ பேர் கூடி வருவாங்க. அவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர். உலகமெங்கிலும் ஏசிய திருச்சபைகள் அதிகமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர்கள் இலங்கை சேர்ந்தவர்கள். அவர் இலங்கையிலிருந்து வந்துட்டு அவர் முதலாவது சென்னைக்கு வந்து விட்டார். பிறகு அவருடைய மனைவி பின்னால வான் சொல்லி அமிச்சிட்டாராம். வாசிச்ச அந்த சம்பவத்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ அவங்க ஒரு இளம் வயது அந்த தனுஷ்கோடி அங்கேருந்து தான் அவங்க ட்ரெயினில், அப்போலாம் தனுஷ்கோடி அழியல, அங்கே தனுஷ்கோடியில் ட்ரெயின் ஏறி அவங்க சென்னைக்கு வருவதற்காக அந்த ட்ரெயினில் அவங்க ஏறிட்டாங்க. அவங்க ஏறின அந்த பெட்டியில் ஒரு 4 வாலிபர்கள், அப்போவே 4 வாலிபர்கள் இவர்களை எப்படியாவது கெடுக்க வேண்டும் சொல்லி 4 பேரும் அந்த ட்ரெயின் வர வழியில் ஒரு இருட்டான ஒரு இடம் ஒன்று உண்டா. அந்த இடத்துல இவங்களை என்ன பண்ணிடணும், இவங்களை அழிக்க வேண்டும் அல்லது கெடுத்து விட வேண்டும் சொல்லி இவங்களுக்குள்ளே பேசி தீர்மானம் பண்ணி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு இது கொஞ்சம் விளங்கிடுச்சு, இவங்க ஏதோ பேசுகிறானுங்க, ஏதோ பண்ண போகிறாங்க, நம்ம ஒண்டியாக இருக்கிறோன்னு சொல்லி. கவனிங்க, இவங்க இப்படி பேசி கொண்டிருந்த போதே பக்கத்தில் ஒரு வயசான ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாராம். கவனிங்க, அவருடைய முகத்தை இந்த 4 பேராலுமே பார்க்க முடியலையா. 4 பேராலும் பார்க்க முடியல. இவங்க ட்ரெயின் பாஸ் ஆகுது, வந்துனே இருக்காங்க. ஆனால் அந்த 4 பேரும் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியல. ட்ரெயின் சென்னைக்கு வந்துட்டு
சென்னைக்கு வந்தோடனே அந்த வயசானவர் காணாமல் போயிட்டார். அப்போ அந்த 4 வாலிபரும் கேட்டாங்களாம், அம்மா உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வயசான ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரே, அவர் முகத்தை எங்களால் பார்க்கவே முடியல, யாருமா அவருன்னு கேட்டாங்களாம். அவங்க புரிஞ்சிட்டாங்க, ஓ நம்ம கூட தேவனே அவருடைய தூதர்களை அனுப்பி இல்லையா நம்மளை உதவி செய்திருக்கிறார் சொன்னாங்களா. அவர் தான் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவர் லேசான காரியம். ஏன்னா ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. கவனிங்க, ஏதோ அன்னைக்கு நடந்த சம்பவம் நினைக்காதீங்க. இன்னைக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, அரணாக அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா இந்த மாசம் சொல்றாரு, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நம்புறீங்களா? யாருமே இல்லையா? உனக்கு உதவி செய்ய தேவன் காத்திருக்கிறார். ஹெல்ப் பண்ணவே யாருமே இல்லையா? தேவன் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் காத்திருக்கிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலையா? அவர் காத்திருக்கிறார். ஏன்னா பாருங்க, இவன் பக்கத்தில் 2,80,000 தான் இருக்கிறாங்க. அங்க 10 லட்சம் பேர். நான் சொல்றேன், உங்கள் எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்கள் எதிரி எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி இல்லையா, அவங்க பக்கம் எவ்வளவு இல்லையா. ஆமா, நேற்று எங்க பாஸ்டர்ஸ் நான் பேசும்போது நான் சொன்னேன், எலிசாவின் வேலைக்காரன், ஐயோ ஆண்டவனே நாம் என்ன செய்வோம், நம்மை பிடிப்பதற்காக இந்த ராஜா இந்த மலையை சுற்றிலும் ராணுவத்தை கொண்டு நிறுத்திவிட்டானே சொல்லி எலிசாவின் வேலைக்காரன் காலமே எழுந்து அவன் புலம்புகிறான். அப்போ எலிசா சொல்றாரு, பயப்படாதே, அவங்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கைத்தட்டுங்க. அவங்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். வாசிக்க பார்க்கலாம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமென். காரியெல்லாம் நல்லவே தெரியலையா? பயப்படாதீங்க. எதிரிகள் பக்கம் அல்லது எதிரிகள் பக்கம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி இல்லையா, உங்கள் பக்கம் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். ஆனால் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த மாதம் எதிரியின் பக்கம் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் தேவனால் ஜெயம் பெறுவீர்கள். ஆமா சொல்லுங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். இந்த வசனம் தான் நமக்கு உதவி இல்லையா. எவ்வளவு பெரிய கோலியாத் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செங்கடலா வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மலைகளாக வந்தாலும் சரி, இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது அவருக்கு லேசான காரியம். புரியுதா? லேசான காரியம். ஏன்னா நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்திருக்கிற அநேக காரியங்களை. ஆமென் சொல்லுங்களேன். யாத்திராகமம் 14:14 சொல்லுகிறது, நம்ம அதை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கை தட்டி அவர் மையப்படுத்த, கை உயர்த்தி கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, போன மாதம் சென்னையில் நடந்த எல் ஜோசப்பான கூட நான் போயிருந்தேன். அப்போது அவங்க ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாங்க. கவனிங்க, கை உயர்த்துவதிலே ஒரு காரியம் இருக்கிறதாம், கை நீட்டுவதிலே ஒரு காரியம் இருக்கிறதா இல்லையா. இப்படி பண்ணும்போது அது ஒரு வல்லமை வெளிப்படுமா? புரியுதா? அப்போது ஜோம் பண்ணும்போது நம்ம கையில் அசைச்சாச்சு ஜோம் பண்ணும்போது அதில் ஒரு காரியம் இருக்கா. இப்படி கூப்பி ஜோம் பண்றல அதில் ஒரு காரியம். இதெல்லாமே தேவ சமூகத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் அவர் ஒன்றை எடுத்துக்கொள்வாராம். அப்போ ஆமென் சொல்லும் போது அதில் ஒரு வெற்றியை உண்டாக்குவார். இயேசுவின் நாமத்தில் அப்படி கை நீட்டும் போது அந்த காரியத்தை கர்த்தர் முறியடிப்பார். ஆமா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. ஆமா, அதனால கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லும்போது கர்த்தர் அதை நினைத்து அற்புதங்களை செய்வார். புரியுதா? இங்க வந்துட்டா கையை காலை ஆட்டினே இருக்கணும். இப்போ குழந்தைங்க கை காலை ஆட்டினா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியே படுத்தது எப்படி இருக்கும்? குழந்தை ஒண்ணுமே இல்லாமல் அசை இல்லாமல் பால் குடிச்சு அப்படியே படுத்துருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? குழந்தை எவ்வளவா கை ஆட்டுது பாருங்க, எவ்வளோ உதைக்குது பாருங்க, இல்லையா? அப்போதான் சந்தோஷமா இருக்கும். இதுதான் ஏசப்பா எதிர்பார்ப்பார். வந்தோடனே அப்படியே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நாங்கள் ஒண்டி கத்தி கிடக்கிறோம். நீ அசைவிடாம இருந்தினா கத்து விட்டு போயிடுவாரு, அவ்வளோதான். என்ன பண்ணும்? முத்திரை குத்தி நோ யூஸ். அல்லேலூயா. இது ஒரு போன வாரம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். உங்கள் அப்பா ஊழியக்காரர், மகன் நல்ல ஒரு வேலையில் இருக்கார். அதுவும் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய நிர்வாகத்தில் வேலை செய்கிறாரு. அவங்களுக்கு குழந்தை பிறந்து 8 மாதத்துக்கு பிறந்துருச்சு. அதனால் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லை பார்க்கும்போதே. அந்த ஆனால் நாங்கள் பாட்டு பாடும்போது அந்த குழந்தை கை தட்டுது பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த பிள்ளை கை தட்டுறதுனாலேயே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அந்த பெற்றோர்கள், பாஸ்டர் என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஒரே ஜெபம், ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க, ஆவியானவரே இந்த பிள்ளைக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஆவியானவரே இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. ஆமா சொல்லுங்களேன். ஏன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் மூளை வளர்ச்சினா கூட அவங்க அப்பா அம்மா கை தட்டும் போது கை தட்டுது, பாட்டு பாடும்போது ஏதோ பாடுது. அப்போ தெய்வத்துக்கு இந்த பிள்ளை மேலே ஒரு சந்தோஷம் வருமா வராதா? ஆமா சொல்லுங்களேன். புரியுதா இல்லையா? சரி, இங்க சொல்றாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். இந்த மாசம் சொல்லுங்க பக்கத்தால் பார்த்து, நீங்க சும்மா இரு. பக்கத்தால் பார்த்து, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. நீ யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடாத. ஏன் இது வரைக்கும் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண மாட்டார்னா, நம்ம சும்மாவே இருக்கிறது கிடையாது. பெராக்காவிலே வந்து சொல்லிட்டியா கம்முனு, ஆண்டோட்ட சாத்திட்டியா கம்முனு, அங்க போய் நோண்டி 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 சொல்லிட்டியா அப்பா, ஓகே. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு தரம் விளம்பினால் 2 தரம் கேட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட ஒரு முறை சொல்லிட்டா போதும், இல்லையா? ஆமா, அவர் செவி ஒன்று மந்தம் ஆகலை, அவர் செவி ஒன்று மந்தம் ஆகலை, இல்லையா? ஆமா, அவருடைய கண்கள் ஜெபம் கேட்கறதுக்கு அவருடைய செவி ஒன்றும் மந்தம் ஆகலை, அவர் கேட்டுட்டாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? சும்மா இருக்க, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணணும். ஹல்லேலூயா. சொல்றாரு நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். புரியுதா? எப்படி பாஸ்டர் பண்ணுவாரு தெரியாது. அவர் நிறைய யுத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமா, அவர் யுத்தத்திலே வல்லமை உடையவர். ஆமென். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கவனிங்க, அவர் யுத்தம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ யுத்தம் பண்ணாம இருக்கக்கூடாது, நீ யுத்தம் பண்ணணும். புரியுதா? ஆமா, நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்களும் போராடு. கவனிங்க, 2 பேரும் போராடும் போது அங்க ஒரு பெரிய வெற்றி நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, இப்பதான் நீங்க சும்மா இருன்னு சொன்னீங்க, இப்ப போராட சொல்றீங்க பாஸ்டர். கவனிங்க, ஜெபத்துல போராடு, வாய் வச்சு கம்முன்னு இரு, அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நீ நெடுங்காலமா காத்திருக்கிற, நெடுங்காலமா காத்திருக்கிற, உன் இருதயமே சோர்ந்து போயிட்டு. அதனால இனி கர்த்தர் செயல்படும் நாள் வந்து விட்டது, கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டிய நாள் வந்து விட்டது, கர்த்தர் செயல்பட வேண்டிய நாள் வந்து விட்டது. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் அவர் யுத்தம் பண்ண நாள் வந்து விட்டது. புரியுதா இல்லையா? ஆகையால் சொல்றாரு, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆமென் சொல்லுங்க. அவன் கோலியாத் வந்துட்டானா கவலைப்படாத, இல்லையா? ஸ்தோத்திரம், இல்லையா? உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. யோசுவா 10:17 வாசிங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை கொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இது ஒரு பெரிய யுத்தம் தான். இதுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமே நடந்திருக்கிறது. கவனிங்க, இதுல என்ன நம்ம கருணா, கர்த்தர் நமக்காக யாவையும் செஞ்சு முடிப்பார். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? செஞ்சு முடிப்பார். பாருங்க, சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் ஏற்குறைய 24 மணி நேரம் நிற்க வைக்கிறார். ஆண்டவர் வெற்றி பெறுவதற்காக தேவன் நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நியாயாதிபதி புக்க வாசிக்கிறோம், நட்சத்திரங்களே வந்து யுத்தம் பண்ணிச்சான். நட்சத்திரங்களே வந்து யுத்தம் பண்ணிச்சான் சிசேராவுக்காக. யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. அப்போ ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்தில் இருந்து நமக்கு இந்த மாசம், இல்லையா, யுத்தத்துக்காக சேனைகளை அனுப்புவார். இந்த மாசம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கை தட்டுங்களேன், கை தட்டுங்க, நல்ல கை தட்டணும், நல்ல வாய் திறந்து ஆமென் சொல்லுங்கள். இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இல்லையா? அயனங்களிலிருந்து நட்சத்திரம் வந்து யுத்தம் பண்ணும். அப்சலோமை அழிக்க காட்டிலிருந்து கற்களை ஆண்டு வீசினாராம். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை தெய்வம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்கு, பலம் இல்லாதவனுக்காகிலும். நீ நோஞ்சானா இருக்கியா, நீ அப்படி இருக்கியா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இல்லையா? நீங்க கேட்டுட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க நம்மளை யுத்தம் பண்ணுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறாராம். 144 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது. நம்ம அதை வாசிக்கலாம். என் கைகளை போருக்கும், கவனிங்க, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற. கவனிங்க, இந்த கையும் காலும் நம்ம ஆக்ட் பண்ணும்போது நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கைகளை போருக்கு, விரல்களை யுத்தத்துக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் தான் சொல்றேன், கை வைத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். கைகளையும் கால்களையும் அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஆமா, அதாவது இந்த கையும் காலும் நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம என்ன ஜெபம் பண்றோமோ அது ஏற்ற மாதிரி அந்த கை விரல்கள், கால் விரல்கள், இல்லையா, நம்முடைய கைகள் செயல்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லும் போது அந்த பாயிண்டை ஆண்டவர் உடைப்பார். ஆமா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிறார், பழக்குவிக்கிறார். ஜெபத்தில் பழக்கணும். நாங்கள் பாருங்க, அநேக சமயம் நாங்கள் பல ஜபங்களில் ஜபத்தை நாங்கள் பழக்கப்படுத்துகிறோம், பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் அப்படி செயல்பட வேண்டும். ஆமாம், இது கடைசி காலம். யுத்தங்களையும் செய்தி நீ கேட்குறீங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. புரியுதா இல்லையா? ஆமாம், அதுக்கு ஆண்டவர் நம்ம இப்போது என்ன பண்ணுறாராம், பழக்கப்படுத்துகிறார். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா சத்ரு உங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். ஆமென். அப்போ தேவன் நம்மை பழக்குவிக்கிறார். அப்போ இந்த மாசம் என்னன்னா, இந்த மாசம் நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பணமே இல்லை பாஸ்டர், அற்புதம் செய்வார். எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர்,
உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர், எனக்கு ஃபைனான்சியல் இல்லை அல்லது எனக்கு சாட்சி போட யாரும் இல்லை, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா வசனம் சொல்றது, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். உங்கள் உதவி சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அது தேவனுக்கு பெருசே கிடையாது. ஆனால் நீ கேட்க வேண்டிய, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. இல்லையா? இந்த லேண்டு வாங்கிறதுக்கு தேவை பணம் சொல்லி நான் ஏற்க சொல்லியிருக்கேன். ஆண்டவரே என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்னை கொண்டு போய் கடலில் மாட்டி விட்டுறாதீங்க. அது ஒரு பக்கம் பயம் போயின்னு இருக்குது. கடலில் மாட்டி விட்டுறாதீங்க ஆண்டவரே, இல்லையா ஒரு பெரிய தொகையை நாங்கள் சேகரிக்கணும், உதவி செய்யுங்க. இல்லையா? சொல்கிறார், டோன்ட் வரி, கடாக்களை நான் அனுப்ப போகிறேன், நிலங்கள் வாங்க கடையும் பாருங்க. இது வரைக்கும் எந்த கடை வரும்னு தெரியல, ஆனால் கடை வரும்னா கடை வரும்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமென். இப்போ ஜெபம், ஆண்டவரே கடாக்களை கொண்டு வரோம். கடாக்களை பணம் கொடுக்கிற கடா இல்லை, பணமும் கொடுக்கணும், வேலையும் செய்யணும், யுத்தமும் பண்ணணும். அப்படிப்பட்ட கடாக்கள் வேணும். ஏன்னா எருதுக்கள் இல்லாத இடத்துல தான் கலைஞர் வெறுமையா இருக்குமா. புரிஞ்சுட்டா? இந்த வருஷம் நம்ம வாலிபர்களை அதிகமாக நாம் பண்ணோம், ஆண்டுக்குள்ள கொண்டு வரப்போகிறோம். வாலிபர் தான் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளா தன் அம்புராத்துணை நெருப்பின புருஷன் தான் பாக்கியவான். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் நம்மை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். அதனால் இந்த திருச்சபைக்கு வர எல்லாருமே உங்கள் கைகளையும் உங்களுடைய விரல்களையும் என்ன பண்ணும், யுத்தத்துக்கு பழக்க வைக்கணும். புரியுதா? பழகணும். யுத்தம் இல்லாம ஜெயம் கிடையாது. ஆமேன். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமே இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாதாவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நீ சும்மா இருந்துட்டுனா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த கை உயர்த்துவதில், இந்த கை அசைப்பதில், ஆமீன் சொல்லுங்க, கை நீட்டுவதில் ஒரு காரியம் இருக்கிறது. ஆமா சொல்லுங்க, கற்றுக்கொள்ளணும். அதனால உங்க ஜெபத்தில் கை கால் இல்லையா விரல்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஆமேன். ஆண்டவரே பாருங்க, யோசுவா ஈட்டியை அந்த ஆயுப்படி நேராக நீட்டினானா, வெற்றி கிடைச்சது. நீங்க அப்படி நோட் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த குடும்பம் வேணும், இந்த மக்கள் வேணும், இந்த நன்மை வேணும், இந்த கிருபை வேணும் கேட்டினா அதை ஆண்டவர் பாயிண்ட் பண்ணுவார். அதான் கருத்தா ஜெபிப்பது. புரியுதா இல்லையா? ஆமா. இரண்டாவதாக தேவன் நமக்கு சொல்ற இன்னொரு வார்த்தை என்னன்னா, வாசிக்கலாம். ஒன்றும் இல்லாத நிலைமையில் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அல்லது விருத்தியை கொடுப்பது அவருக்கு லேசான ஒரு காரியம். ஒண்ணுமே இல்லை. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வசனங்கள். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வைகளிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானார். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையை நம்ம இந்த 2ஆம் மாசத்தோட ஆரம்பிக்கலாம் இல்லையா? நம்ம அடிக்கடி இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நம்ம அலசிக்கொண்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று பேசுகிறோம். ஆனால் அதற்கு சில கிரயங்களை முற்பிதாக்கள் செலுத்தி இருக்கிறார்கள். இங்கே தரிசனம் செயல்படுகிறது. பாருங்க, இங்கே தரிசனம் செயல்படுகிறது. கவனிங்க. அன்னைக்கு கூட வந்து ஊழியர் சொன்ன, தரிசனம் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தரிசனம் இருக்கிற சபை வளரும். தரிசனத்துக்காக செயல்படுகிறவர்கள் கொடுக்கிற தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். பாருங்க, யாக்கோபு கையில் ஒண்ணுமே இல்லை, ஆனால் தரிசனம் இருக்கிறது. அவன் கையில் ஒண்ணுமே இல்லை, வெறும் கோலும் கையுமா தான் அந்த யோர்தானை கடந்து வருகிறான். ஆனால் தெய்வத்தோடு கூட ஜெபம் பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, நான் வெறுங்கையா போறேன், ஆனால் நீ என்னை ஆசீர்வதிச்சீங்கன்னா என்ன பண்றேன், உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன்னு அங்கே பொருத்தனை பண்ணிட்டு இவன் போகிறான்.
கர்த்தர் அதை கேட்டார், செயல்பட ஆரம்பிக்கிறார். சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, ஜீரோல இருக்கீங்க. டோன்ட் வரி, அந்த ஜீரோல இருந்து தேவன் உங்களுக்கு பிளஸ் பண்ண முடியும். ஆமா, கவனிங்க, நாங்களாம் எதுவுமே வச்சுட்டுலாம் பிளான் பண்றது கிடையாது. பிளான் பண்ணுவோம், அவர் செயல்படுவார். அதுதான் விசுவாச நடை, அதுதான் விசுவாச நடை. ஆமா சொல்லுங்க. இந்த சபையில எதுவுமே பணத்தை வச்சுலாம் ஆரம்பிக்கல. தேவனை முன்பாக வைத்து, நம்பிக்கையை வைத்து, விசுவாசத்தை வைத்து, இல்லையா, ஜெபத்தை வைத்து, தேவ தரிசனத்தை முன்பாக வைத்து தான் ஆரம்பிக்கிறோம். அதற்கு வேண்டிய காரியத்தெல்லாம் அவர் செய்கிறார். இப்போ இவனுக்கு தரிசனம் இருந்தது, இல்லையா, தேவனுடைய உதவி இருந்தது, ஆனா ஒன்றும் இல்லை சூழ்நிலை. நான் சொல்றேன், இந்த மாசம் அப்படி இருக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லைன்னு, ஆனா உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கார். ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நீ உதவி செய்வீன்னு நான் கேள்விப்படுறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. வெளிச்சமே இல்லை, வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இருளை விளக்கினார், இல்லையா? ஆமா, எல்லாத்தையும் தேவன் உண்டாக்கினார். எல்லாம் வெறுமையா தான் இருந்தது. ஆனா கவனிங்க, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், எல்லாமே உருவாக ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என்ன சொல்றேன்னா, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில நீங்க இங்க வந்திருந்தா, இந்த மாசம் சொல்றாரு, எனக்கு அது லேசான காரியம். ஆனா யாக்கோபு செய்த காரியம் நிறைய போட்டிருக்கு. ஆதியாகமம் 31:38 42 வரைக்கும் உண்மை, உழைப்பு, உத்தரவாதம், பொருத்தனை, ஜெபம், கடின உழைப்பு, இல்லையா? ஆமா, இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்தபடினால்தான் ஆண்டவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில இருந்தாலும் இவனுடைய தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். வாசிங்க. இந்த 20 வருஷ காலமாய். எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும். கவனிங்க, எத்தனை வருஷமா அவர் பாடுபடுகிறார்? 20 வருஷம். கவனிக்கணும், உழைக்கணும். ஆண்டவர் வெறுங்கையில் முழம் போட மாட்டாரு. ஆண்டவர் வெறுங்கையில் முழம் போட மாட்டாரு. நீங்க உழைக்கணும். ஆமென் சொல்லுங்க. உழைக்கணும். வேலை செய்யாம சோறு துண்ண கூட பைபிள் போட்டிருக்கு. ஊரை சுத்திட்டு சோறு துண்ண கூடாது. நீ இதெல்லாம் ஒரு வேலை செய்யணும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். போங்க, சும்மா இருக்காதீங்க வீட்டில். ஏதாவது உன் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் இல்லையோ, கிடைச்ச வேலையை முதல்ல போய் செய். யாருக்கு தான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குது? கிடைக்காது. இதெல்லாம் தேவன் நம்ம டெஸ்ட் பண்ணுவார். ஆமாம், உன்னுடைய பதவி விட்டு இறங்கி வர்றியா பார்ப்பாரு. தாழ்மை இருக்கான், மனத்தாழ்மை உள்ளவனும் கனமடைவான் போட்டிருக்கு பைபிள், இல்லையா? ஸ்தோத்திரம், இல்லையா? நீங்கள் படித்த படிப்புக்கெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஆனால் கொடுத்து இருக்கிற வேலையை செய்ய ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேலை கொடுப்பார். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் டீச்சர் படிச்சுருந்தா கொண்டு போய் இன்ஜினியர் சேர்த்து விட்டுருவார். இன்ஜினியரிங் படிச்சுருந்தா கொண்டு போய் டீச்சர் சேர்த்து விடுவார். அவர் அவருடைய விளையாட்டுகள் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் கவனிங்க, நீங்கள் படித்த படிப்பு வேலை எது பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். ஔவையார் தான். ஆமாம், உன்னுடைய அழகுக்கு நீ மாப்பிள்ளை எது பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். கட்சி தான் தூக்கின்னு போயினே, அவ்வளோதான் தோத்துறோம். அல்லேலூயா. ஆமாம், சில பேர் என் அழகுக்கு, என்னுடைய திறமைக்கு, இல்லையா, அப்படி இப்படி, புரியுதா? படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது, உன் அழகுக்கு வேலை கிடைக்காது, உன் திறமைக்கு அது கிடைக்காது. ஆனால் இருக்கிறது நீ பயன்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ண ஃபீல் பண்ணுவான். 20 வருஷம் என்ன பண்ணுறான்? உமக்கா நான் கஷ்டப்பட்டேன். அவன் சொல்கிறான், நிறைய காரியம் சொல்கிறான் இல்லையா? பனி இருந்தது, வெயில் இருந்துச்சு, இல்லையா, மழை பெஞ்சது, ஆனால் எனக்கு கண் தூக்கம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இல்லையா, நான் உத்தரவாதமாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், சாட்சியாக இருந்தேன். நீ எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினேன், ஆனாலும் நான் உண்மையாக இருந்தேன், இல்லையா? கவனிங்க, தரிசனம் இருந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய குணாதிசயமும் இருக்கணும். ஆமே, அதுதான் கனிகள். கர்த்தர் நிச்சயமா நினைச்சு பார்ப்பார். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், இல்லையா? எவ்வளவு பேர் உதவி நீ எதிர்பார்க்கிறியோ அதை செய்ய அவர் ஆயத்தமாக.
கவனிங்க, எத்தனை பேருக்கு உதவி வேணும் இந்த மாசம்? என்ன உதவி வேணும் உங்களுக்கு? நம்ம உதவி வேணும். என்ன உதவி வேணும்? அத உதவி அது வேற. தனிப்பட்ட உலக வாழ்க்கை உனக்கு என்ன உதவி வேணும்? எல்லாம் தான் இருக்குது பாஸ்டர். கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, புள்ள இருக்குது, நல்ல புருஷன் இருக்கிறான், வேற என்ன? கவனிங்க, நம்முடைய உதவிகள் ரொம்ப பெருசாக இருக்கலாம், நம்முடைய உதவிகள் சின்னதாக இருக்கலாம், அது அவர் கவலையே கிடையாது. ஆனால் உதவி செய்வதாக ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஏன்னா பைபிள் சொல்லுது, வேலைக்காரனுடைய கண்கள் அவர் எஜமானை நோக்குது. அதான் சொல்றேன், நீங்க ஒண்ணுமே இல்லையா, அவர் மட்டும் நோக்கி பார்த்துனே இருக்கு. இயேசுவே 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 ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க இல்லையா? அதை மட்டும் விட்டுறாது உங்க வாழ்க்கையில. ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா மொத்தமும் சூனியமாயிடும். சீனா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போன ஹட்சன் டெய்லர் சொல்றாரு, அவர் ஒரு நல்ல ஒரு வாசகத்தை போட்டிருக்காரு, நான் அதை பற்றி சொல்றேன். அவர் ஜெபத்தை மையமாக வைத்தான் செயல்பட ஆரம்பித்தாராம். தனிப்பட்ட மனுஷனா ஹட்சன் டெய்லர் அந்த சீனாவுக்கு போறாரு. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லையா, பல லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான ஸ்தாபனங்களை உருவாக்கினார். பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை சீனாவிலிருந்து உருவாக்கினாராம். ஆனால் வெறுங்கையா தான் போனார். அவர் தான் சொல்றாரு, கவனிங்க, அவர் சீனாவில் பனி இருக்கிறதுனால அந்த பனியில் வெளிதான் வந்து நீ ஜோம் பண்ணுவாராம். கவனிங்க, பனி பிரதேசத்தில் அவர் ஊழியம் செஞ்சார், அங்கே தான் அவர் ஜோம் பண்ணுவாராம். கவனிங்க, இந்த காலை 5 மணி 4 மணி எழுந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அவர் சொல்றாரு, அவர் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அவருடைய உடம்புலாம் வேர்த்து இருக்குமா பனி பிரதேசத்தில். என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணி உங்க சட்டை வேர்த்திருக்கா? என்னைக்கா நீங்க ஜெபம் பண்ணி இல்லையா உங்க உடம்பு புடவெல்லாம் நனைஞ்சிருக்கா? அப்படி இந்த மாசம் ஜெபம் பண்ணு, அப்படி ஜெபம் பண்ணு. வெறுங்கையா தான் சீனாக்குள்ள போனார் அவரு. ஆனா பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்பு நடத்தினார். சீனா ஒரு கம்யூனிஸ்ட் தேசம் இல்லையா, இரும்பு கோட்டை, இரும்பு கதவு, தருக்கம். ஆனா ஜெபம் திறந்தது பாருங்க, ஜெபம் திறந்தது பாருங்க, இரும்பு கோட்டையை திறந்து பாருங்க, இரும்பு கதவை திறந்தது பாருங்க. ஹல்லேலூயா. கடினமான உள்ளங்களை உடைச்சதா இல்லையா ஜெபம்? ஆமா, மோசே கூப்பிடுறான், இயேசுவே. பார்வோனுடைய உள்ளத்தை சுக்கு சுக்கா உடைச்சார் ஆண்டவர். உடைச்சாரா இல்லையா? ஆமா. அவர் யாரு நான் அவருக்கு பயப்படுத்துன்னு கேட்கிறான் அவன். அவர் யாரு நான் அவருக்கு பயப்படணும் இல்லையா? காமிச்சாரா இல்லையா? நான் யாரும் காமிச்சாரா இல்லையா? ஜெபம் பண்ண, ஜெபம் பண்றியா? அது ஏத்த மாதிரி உங்க குணாதிசயம் இருக்கட்டும். நல்ல ஜெபம் பண்ண, ஆனா குணம் நல்லா இருக்காது. பாருங்க, தேவன் அதில் ஆஃப் பண்ணுவார். ஜெபிக்கிற ஆளு, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யறவன் ஜெபம் பண்ண முடியாது. ஆமா சொல்லுங்களேன். ஜெபம் பண்றியா, அதுக்கு ஏத்த மாதிரியே உன் குணங்களும் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த மாசம் பாருங்க, உனக்கு உதவி வரும், உதவி வரும். ஆமென் சொல்லுங்களேன். உதவி வரும். ஹல்லேலூயா. உதவி வரும். ஆமென். ஆமா, அந்த யாக்கோபுடைய உழைப்பு தான், அவனுடைய பிரயாசங்கள், உண்மை, உத்தமம், நேர்மை. சொந்த மாமனார் இருந்தா கூட உண்மையா இருக்கிறான் பாருங்க. ஆமா, ஹல்லேலூயா. நேற்று தான் செய்தி கேட்டேன். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் திருமணம் பண்ணாராம். 200 சவரன் நகை ஊழியக்காரன் கேட்டிருக்காரு. 200 பொண்ணு வீட்டில். ஏசப்பா, அதுவே 25 கோடி. அது 200 சவரன் நகை, 25 கோடி. சென்னையில் ஒரு பெரிய வீடு. என்ன சொல்றேன்னு தெரியுமா? பண ஆசை, பணம் தேவைதான், ஆனால் ஆசை வரக்கூடாது. அதுவும் ஊழியக்காரங்க ஆசை வரக்கூடாது இல்லையா? ஆமாம், எதனா போடுறதா போட்டு போங்க, எதாவது போடுறதா போடுங்க. ஏன்னா நமக்கு தேவன். ஆனால் பாருங்க, அடிச்சு பிடிச்சி 200 சவரன் நகை, 25 லட்சம் கோடி. இயேசுவே. சென்னையில் ஒரு பெரிய வீடு. அவர் அடிச்ச பத்திரிக்கையே பல லட்சம் ரூபாவா. கேட்குற ஏழை விசுவாசிங்க பணத்தை எப்படி வேஸ்ட் பண்றீங்களே. ஆமா,
அல்லேலூயா. பத்திரிக்கை அடிக்கிறியா, பெருமைக்கு அடிக்காத, அழைப்புக்கு அடி. சில பத்திரிக்கை பல லட்சம் செலவு பண்ணுவான், அவன் பார்த்து தூக்கி போட்டுருவான், அவ்வளோதான், ஃபினிஷ்டு. அதுக்கு பல லட்சம் இல்லையா, இப்படி போஸ்ட் கொடுக்குறது, இப்படி போஸ்ட் கொடுக்குறது, இப்படி கை போடுறது, இதெல்லாம் தோத்துறது தான் அவனுக்கு. ஆமாம், அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பத்திரிக்கை இருக்கும். அன்பும் அருணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அது போட்டுட்டு ஒரு மஞ்சள் பத்திரிக்கை கொடுப்பாங்க. என்னால் மஞ்சள் பத்திரிக்கை தான் அடிச்சேன். ஹலோ, அதுக்கு பேர் என்ன? திருமண அழைப்பிதழ். ஒன்லி அழைப்பு தான். வாங்க அப்பா, யாருக்கா, என்னைக்குமா, ஓகே, டீ போட்டுருவோம். நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து அந்த பிரிண்ட் பண்ணியிருந்தா கூட. நான் நேற்று எங்கள் மக்கள் சொன்னேன், இந்த தெளிவு என்பது என்ன தெரியுமா? ஆவிக்குரிய தெளிவு இருக்கணும் நமக்குள்ள இல்லையா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இந்த தெளிவு இருந்தால் தான் நீ வெற்றி பெறுவ. நிறைய பேருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னே தெரியாது. எதுக்கு முக்கியத்துவம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க, நான் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு 30ஆம் தேதி ஒரு கல்யாணம், சென்னைக்கு போகணும். அதே நாளில் ஒரு விசுவாசி வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, ரெண்டுமே முக்கியமாச்சே, ரெண்டுதும் போகணுமே ஆண்டவரே, தோத்துறோம். அப்போ ஆண்டு சொன்ன, சரி அது வளர்ற பிள்ளை தோக்க, இது வளர்ந்து தேஞ்சிருக்குது, இது போய் சோமிட்டு வைப்போம். அது வளர்ற பிள்ளை, ஏன் அது என் மனைவி என் பிள்ளையை அமுச்சு வச்சிட்டேன். இங்கே நானும் இன்னொரு ஏரியா பாஸ்டரும் போய் ஜோமன், அவங்களுக்கு என்ன சந்தோஷம், பாஸ்டர் நீங்கள் வருவனே நாங்கள் எதிர்பார்க்கல பாஸ்டர், இல்லையா நீங்கள் வந்தது இங்கே இயேசுநாதர் வந்த மாதிரியே இருக்குது பாஸ்டர். ஆமாம், நிறைய டைலாகம் போனாங்க. ஆனால் என்ன காரணம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ அது முக்கியத்துவம் இல்லையா? இருக்குது. அது வளர்ற பிள்ளை, இது தேஞ்சு போகிற பிள்ளை, இதுதான் ஜெபம் அவசியம். ஆமாம் சொல்லுங்க. ஆண்டவர் சரியா கைட் பண்ணார் ஆண்டவர். அப்போ இந்த ஆவிக்குரிய தெளிவு என்ன தெரியுமா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் செய்யணும், இது செகண்ட் செய்யணும். சரி, எல்லாம் குழப்பம் பாருங்க. அது குழம்பி போன ஆள், தெளிவற்ற ஆள் பாருங்க, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அடிப்பான் இல்லையா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு சாப்பாடு சாம்பார் ரசம் பொருளச்சம் எல்லாத்தையும் குழப்பி சில சாப்பிட மாட்டீங்களா? அது ஒரு ஜென்மம். சில பேர் பாருங்க, இதில் கொஞ்சம் எடுக்க, இதில் கொஞ்சம் எடுக்க, இதில் கொஞ்சம் எடுக்க, இதில் கொஞ்சம் சாப்பிட, டேஸ்ட் பண்ணி பார்க்கும் பாருங்க. அப்போ தெளிவில்லாத ஆள் மொத்தத்தையும் சுருட்டி என்ன பண்ணுவான், அப்படி லொடு உள்ளே போட்டுருவான். பாஸ்டர் எல்லாம் உள்ளதான பாஸ்டர் போகுது, அப்போ நம்ம எல்லாத்தையும் கலவை கொண்டு வந்துடலாமே. எதுக்கு 63 வகையான பதார்த்தம், 63 வகையான எதுக்கு? இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு, இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு, இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. ஆமாம் சொல்லுங்களேன். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக இருங்க, ஞானமாக இருங்க, சாட்சியாக இருங்க, உண்மையா இருங்க. சொல்றான் பாருங்க, என் தெய்வம் மாத்திரம் எனக்கு துணையா இல்லைன்னா நீ என்னை ஏமாத்திட்டு இருப்பப்பா. அப்போ தெய்வம் துணையா இருந்தாரா, நீ யாக்கோபுட்ட வேற ஒரு காரியம் பேசக்கூடாது. லாபானே ஜாக்கிரதை இல்லையா, போனியா வேலையை பார்த்தியா வந்துனே இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்றார் பாருங்க. நான் சொன்னேன், இந்த வருஷம் நமக்கு தெய்வ உதவி அவசியம். சிங்காசனத்தை வீட்டு இருக்கிறவர் தான் நமக்கு சகலத்தையும் புதுசாக மாற்ற போறாரு இல்லையா? அவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் நம்ம கூட வச்சுக்கணும். ஆமா சொல்லுங்க, உங்க வாழ்க்கை சக்சஸா போயினே இருக்கும். அதனால யாக்கோபு போல இல்லையா, உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க, நேர்மையா இருங்க, சாட்சியா இருங்க இல்லையா, நல்லா உழைங்க. 20 வருஷம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செயல்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இல்லையா, உங்களுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். உனக்கு பலன் இருக்கோ உனக்கு பலன் இல்லையோ, கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த ஆண்டு உண்மையா செய்வீங்க, உண்மையா ஆராதனை பண்ணுங்க இல்லையா. ஏசுதான் மெய்யான தெய்வம் அறிஞ்சு கொண்டா அவர் முற்றிலும் சார்ந்துக்கோ சொல்றான். நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம் சொல்றானா. கடைசியா நாங்கள் உண்மை சார்ந்து இல்லை. சில பேர் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, அப்படிலாம் இருந்தா தெய்வம் ஆஸ்வதிக்க மாட்டாரு. ஏதோ பொண்டாட்டி ப்ளீஸ் பண்றதுக்காக, புருஷனை ப்ளீஸ் பண்றதுக்காக நீ கோயிலுக்கு வந்தா இல்ல இல்லையா, ஏசு தெய்வம் அறிஞ்சிட்டியா இல்லையா, சாஷ்டாங்கமா விழுந்து ஏசு பணிந்துக்கொள். அப்ப பாருங்க, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். அவன் தேவனில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். 2 மனசு இல்லை, தெய்வம்னு அறிஞ்சிட்டியா இல்லையா, மொத்தத்தையும் தூக்கி ஏற கட்டிட்டு புரியுதா, ஞானசான் எடுத்து தெய்வ சமம் சேர்ந்துரு, அற்புதம் நடக்கும்.
சில பேர் கோயிலுக்கு போகிறான ஞானஸ்தானம் எடுக்காது. உனக்குலாம் ஆண்டு ஒன்றுமே பண்ண மாட்டார். சில பேர் கோயிலுக்கு வருவாங்க இல்லையா, தோத்துறோம். எத்தனை வருஷம் வரீங்க பாஸ்டர்? 10 வருஷமாக ஞானஸ்தானம் இன்னும் எடுக்கலை பாஸ்டர். ஏன்? மதி மேலே பூனை அப்படி வந்து அப்படி தாவிடலாம், இப்படி வந்து தாவிடலாம். உனக்கு 1/2 கிலோ மூளைக்கே உனக்கு இவ்வளோ யோசிக்கிறியே, அனந்த ஞானம் மூலம் எப்படிலாம் யோசிப்பாரு. உங்க உட்காருதலையும் நீ ஏந்துக்கிறதையும் பார்க்குறாரு. 1/2 கிலோ மூளை உனக்கு இல்லையா, மது மேல் போன மாதிரி இல்லையா, அப்படி வந்தா அப்படி தாவிடலாம், இப்படி வந்தா இல்லையா தாவி. இல்லை இல்லை இல்லை, என்னை ஏமா அந்த வாசியமா சார்ந்து கொண்டான், அவன் சார்ந்து கொண்டான். கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்மை சார்ந்துட்டோம். அப்பா எங்க துணை நில்லுங்க, உம்மை நாங்கள் சார்ந்துட்டோம் ஆண்டவரே. முழு மனசோட தெய்வத்தை சார்ந்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், இந்த மாசம் 2 மனசா வைக்காத. எலியாசோட கர்த்தர் தெய்வமா கர்த்தர் சேவி, பாகால் தெய்வமா பாகால் சேவி. ஆனா ரெண்டு படகு 2 கால் வைக்காத. ஆமா புரியுதா? ஆமா போய் சேர மாட்டேன். இப்போ 2 படகு போகுது, இந்த படகு ஒரு கால், இந்த படகு ஒரு கால் போமா. இந்த அலை இப்படி போவோம், இந்த அலை இப்படி போவோம், என்னோட 2ஆ கிழிஞ்சுதான் நீ கடல். ஆமா, பொட்டிக்கு ஒரு இடம், கல்லறைக்கு ஒரு இடம் இல்லையா, ஆமா காரியத்துக்கு ஒரு இடம் இல்லை, எல்லாத்துக்கும் இயேசு தான்ப்பா. இயேசு தெய்வம் அஞ்சிட்டியா, ஞானஸ்தானம் எடுத்துரு இல்லையா, அடுத்து ஜோமன் ஆரம்பி, ஒழுங்கா வேத வாசிக்க ஆரம்பி இல்லையா. இப்படி செஞ்சாதாங்க தெய்வம் உங்களை பிளஸ் பண்ணுவாரு. ஒரு முழு ஈடுபாடு இருக்கணும் இல்லையா. தொட்டதும் தொடச்சும் அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் அப்படி தொட்டு இல்லையா, நான் ஞாயிற்றுக்கு வருவோம் பாஸ்டர், அப்படி போவோம் பாஸ்டர். முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இந்த மாதம் தெய்வனுடைய உதவி உனக்கு அவசியமா தேவைப்படுதா? கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யணுமா? உனக்கு பலம் இருக்கா? இல்லை, உனக்கு பலம் இல்லையா? இல்லையா, ஸ்தோத்திரம். எப்படி இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த காலை வேலை நீ எப்படிப்பட்ட ஆளாக தான் சரி, அல்ல உங்களுக்கு பலம் இருக்கலாம், உங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சோர்ஸ் இருக்கலாம், சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமலே இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாமலே இருக்கலாம் இல்லையா, வீடு இருக்கலாம், வீடு இல்லாமலே இருக்கலாம். எப்படினாலும் சரி உனக்கு உதவி செய்ய இந்த தெய்வம் ஆயத்தமாக இருக்கு. அவர் சிறியவனை புலிருந்து எடுத்து எளியவனை குப்பைந்து உயர்த்துகிறவர், உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற ஆண்டவர். அவர் முழுசா சார்ந்துக்கும், முழுசா சார்ந்துக்கும். எத்தனை கத்த தெய்வம் அறிவு, எஸ் தான் தெய்வம் எதுவும் தெரியும், ரைட், அவர் சார்ந்துக்கும். ஏன் உனக்கு ரெட்ட வாழ்க்கை, ஏன் உனக்கு 2 மனசு? விட்டுடு. நீ எத்தனை வருஷம் இப்படி 2 மனசோட கோயில் வந்தாலும் சரி, உனக்கு ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. கடவுள் தெய்வம், இயேசு தெய்வம்னு அறிஞ்சி நீ என்னைக்கு அவரை சார்ந்துக்கிறியோ அன்னைக்கு பாருங்க உன் வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாக நடக்கும், அதிசயமாக நடக்கும். தண்ணீர் திராட்சசமாய் மாறும், செங்கடல் ஓப்பன் ஆகும், எரிகோ கோட்டைகள் விழ ஆரம்பிக்கும் இல்லையா. கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்வார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. 3வது, லாஸ் ஆகிவிட்டான் என்ற நிலையில் கெயின் பண்ணுவது லேசான காரியம். கவனிங்க, ஆதியாகமம் 44:28 யோசேப்பு லாஸ் ஆயிட்டான், போயிட்டான், செத்துட்டான் தான் அப்பா நினைச்சிருந்தாரு. லாஸ், LOSS, காணாமல் போயிட்டான், இழந்துட்டான். அவங்க அப்பா நினைச்சாரு பிள்ளை செத்துட்டான், அவ்வளவுதான், பினிஷ்ட். ஆனா அதே ஆதியாகமம் 46:30 சொல்றாரு, என் மகன் உயிரோடு இருக்கிறான்பா. இது 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 ஒரு இது ஒரு இது ஒரு கடினமான காரியம் தானே. ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, நம்ம ஆண்டவர் என்னைக்குமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க தான் மனுஷகமான உலகத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா பைபிள் சொல்லுது யோவேல் 2:25 இல்லையா, வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிக்க தேவன் இன்னும் வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? நல்ல கையெழுத்து அவர் மயப்படுத்துங்க. வெட்டி கிளிகள் பச்சை கிளிகள் இல்லையா,
முசுக்கட்டை பூச்சிகள், பட்சித்த பச்சை வருஷங்களின் கிளிகள் விளைவை தின்றதெல்லாம் ஆண்டு என்ன பண்ணுவார்? திரும்ப திரும்ப தருவதற்கு அவர் லாஸ் கெய்னம் அவரால் பண்ண முடியும். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால இந்த மாசம் சொல்றாரு, பலம் இருக்கோ பலம் இல்லையோ நான் உனக்கு உதவி செய்வேன், என்னை சார்ந்து கொள், நான் உனக்கு துணை நில்லும் கேளு, என் துணை நில்லும் ஆண்டவரேன்னு கேளு. இதில் ஃபுல்லாகவே ஜபந்தான் அடங்கி இருக்குது. ஃபுல்லாக ஜபந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஃபுல்லாகவே ஜபந்தான். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார் பாருங்க. கேட்டு அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்தார் இல்லையா? 10 லட்சம் இல்லை, அவன் 50 லட்சம் கொண்டு வந்தாலும் தேவன் இறங்கிட்டார்னா வாசிமா. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். மறுபடியும் அவங்க பலம் கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. ஆமென். இந்த மாசம் பாருங்க, கர்த்தராலே அவங்களுக்கு பயங்கரம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நெடுங்காலமா காத்திருக்கிறியா? ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறியா? ஜெபம் பண்ணு. கர்த்தர் பயங்கரத்தை உண்டாக்குவார். சொப்பனத்தில் பேசுவார். சொப்பனத்திலே கலக்கத்தை உண்டாக்கிடுவார். ஏன் தெரியுமா? அவர் உதவி செய்கிறவர். அது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு எதுவுமே கடினமானது கிடையாது. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. நம்மளை ஏந்து நிற்கலாமா? கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஆமா, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. சொல்லுங்க. இந்த மாசம் தேவனுக்கு கடினமான ஒண்ணுமே இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை ஏசப்பா. ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ, ஓங்கிய உன் புயத்தாலே வானத்தை பூமி உண்டாக்கினீ, நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றீர், நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையே நீ ஆட்சி செய்கிறீர். சொல்லுங்க. எதுவும் இல்லை, முடியாதது. எத்தனை பேர் சொல்றீங்க எதுவும் இல்லப்பா? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவன் உதவி செய்வது ஒரு லேசான காரியம். உம்மாலே அதிசயங்கள் ஒன்றுமில்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட், அன்பு காட்டுகிற Praise God. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு. எத்தனை நம்புறீங்க? கொஞ்சம் விசுவாசம் தொழில் விட்டுருக்கா?
கடினமா இருக்கா? முடியாதுன்னு வந்திருக்கியா? அம்மா சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய். I am Almighty God. I am Almighty God. இப்படிதான் மாசம் நீங்க ஒவ்வொரு மாசம் சொல்றீங்க, நீ விசுவாச தேவ மகிமை காண. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். இந்த சிறு உறுப்பாகிலும் ஒழிந்து போவது கிடையாது. ஆமா, புரியுதா? நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப பாருங்க, இந்த மாசம் அவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென். நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி, பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொடர்ந்து 2வது மாதம் முழுவதுமாய் நீ அவர்களை கரம் பிடித்து நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நன்மையும் கிருபையும் பின் தொடர முடியாது ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியமாக இருக்கபடினாலே இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரத்தை வெளிப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துணை நிற்கும்படியா செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு மக்களின் ஆசீர்வதியும். இந்த மாசம் உம்முடைய பலத்த கரத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் கண்ணார காண உதவி செய்யும். இயேசுவே, நீ இந்த பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணுகிறீர் என்பதை இவர்கள் காண உதவி செய்யும். ஆசீர்வதி. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாக்கும். இந்த மாதம் முழுவதுமாய் கரம் பிடித்து நடத்தும். ஆவியானவரே, உமக்காய் ஓட உதவி செய்யும். ஊழியர் செய்ய உதவி செய்யும். தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வாத வாழ்த்திக் கொள்ளுங்கள். கை கூப்பிக் கொள்ளுங்கள். கை கொடுக்க வேண்டாம், கை கூப்பிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 10 முறையாக சொல்லுங்க. ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்யும் லேசான காரியம் என்று சொன்னீங்களே, உடைய வார்த்தை முடி எனக்கு ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார்.